அழகான இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல போன வாரம் நம்ம பார்த்தோம். அதாவது நம்ப சாதகம் இது பண்ணும் பொழுது, ஒவ்வொரு தியான நிலை போம்போது, நம்ப அச்சீவ் பண்ணிட்ட மாரி இருக்கும். ஆனா, அது திருப்பியும் நம்மள இந்த லோக வாழ்க்கைக்கு தள்ளிண்டு வந்துடும். இருந்தாலும் சோர்வு மனப்பான்மை இல்லாமல், அவன் இறை நம்பிக்கையை கொஞ்சமும் இழக்காமல், விரக்தி அடையாமல் அதை தொடர வேண்டும். அந்த சாதனையை தொடர வேண்டும். தொடர்ந்தால் அந்த இறை அருளை பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வசந்தி மாமி வாங்கோ. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானா கரணேன விலத்தகுமோ. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரணேன விலத்தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரணேன விலத்தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரணேன விலத்தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஓகே. சோ அவன் தியானம் பண்ண ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆயிடுத்து. இப்போ பல பல சோதனைகளுக்கு அப்புறம் அவன் அந்த உண்மையான தியான நிலையை அவன் அடைகிறான். சோ அந்த எல்லா சோதனைகள் நடுவுல நிறைய வந்தது. அவனை இப்படி இழுத்து அப்படி இழுத்து அந்த தியானம் பண்ண விடாம அவ்வளோ இது பண்ணிட்டு அந்த சோதனைகளை எல்லாத்தையும் அவன் வெற்றிகரமா இப்போ கடந்து வந்துட்டான். இப்போ அவன் மனசு எந்த ஒரு வேற எந்த எண்ணங்களும் இல்லை, எந்த தடங்களும் இல்லாம முழு மன நிறைவோட அவன் தியானம் பண்ண முடியறதான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் he is experiencing the full bliss. முழுமையா அத தியானம், எந்த டிஸ்ட்ராக்ஷன் எந்த இதுவும் திருப்பியும் இந்த உலக வாழ்க்கைக்கெல்லாம் வராம முழு நிறைவோட அவனால தியானம் பண்ண முடியறது. இதுதான் அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது. சோ அந்த சமாதி அப்படிங்கிற நிலையுடைய அந்த ஆரம்பம், அதுல இப்போ ஸ்லோவா அவன் நுழையறான். அதுல பார்த்தோம்னா, அதான் நான் சொன்னேனே, அந்த பரம்பொருள், அந்த ஃபுல் மெய்ப்பொருள நம்ம அந்த விளிம்பு வரைக்கும் போயாச்சு. அந்த பார்டரை நம்ம டச் பண்ணியாச்சு. அந்த தியானம் முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தியானம். சோ இப்போ இவன் இந்த தியானத்துல ஒருநிலைப்படுத்துற அந்த இது பல பல கட்டங்களை தாண்டி அவன் இந்த இதுக்கு வந்திருக்கான். பல சோதனைகள் அதுக்குள்ள அவனுக்கு. சோ முதல்ல அவன் தியானம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன என்ன நினைச்சான்? நான் அந்த பரம்பொருளை தியானம் பண்றேன் அப்படின்னு தான் நினைச்சு அவன் ஆரம்பிச்சான். அதாவது தியானம் பண்றவன் வேற, அந்த தியானிக்கப்படும் பொருள் வேற. சோ துவைத்த நிலையில தான் அவன் இந்த தியானத்தை தொடங்கினான் இல்லையா? சோ அதுக்கப்புறம் அவன் அந்த தியானத்துல இன்னும் ஆழ்ந்து அவன் போகும்போது அது மேல இன்னும் அவனுக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாருது. அந்த ஆழ்நிலை தியானம் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் மனசும் அந்த துவைத்த பாவனையை கடந்து வருது. அதாவது தியானிக்கிறவனும் தியானிக்கப்படும் பொருளும் வேற வேற இல்லை அப்படிங்கிற அந்த துவைத்த பாவனையில தாண்டி வருது. இரண்டாவது கட்டம் என்ன? அந்த தியானம் இன்னும் ஆழமா போறது. அவன் மனசு இன்னும் சுத்தமா ஆறுது. அப்போ அவன் மனசுல அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை ரொம்ப நெருங்கிட்டதா உணர்ற அந்த நிலை. அதுதான் இரண்டாவது கட்டம். அதாவது அவனுக்கு அந்த நிலையில என்னன்னா இன்னும் அந்த
பரம்பொருளோட ஒன்றாகவும் இல்லை, நான் வேறாகவும் இல்லை அப்படிங்கிற அந்த நியர் பரம்பொருள் அந்த ஸ்டேஜ், அதுதான் வந்து விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிறது. அது 2வது நிலை. அந்த நிலையையும் தாண்டி திருப்பியும் எந்த தடங்களும் இல்லாம திருப்பியும் தியானத்தை தொடரும் பொழுது, அதை முழு அர்ப்பணிப்புடன் செய்யும் பொழுது மனசு இன்னும் ஆழமாகி 3வது கட்டத்தை அடையிறது. சோ இதுலயே துவைத்தம் முதல்ல முடிஞ்சு விசிஷ்டாத்வைத்தம் அது கிட்ட வரைக்கும் போயிட்டு 3வது தான் வந்து நம்மளுக்கு அத்வைத்த நிலை. அதாவது 2ங்கிறதே இல்ல, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. சோ அந்த 3வது இது வந்து எப்படின்னா, ஒரு நதி வந்து கடல்ல போய் சங்கமிச்சா எப்படி அந்த மாதிரி அந்த ஜீவன் வந்து ஆஹ் அந்த பரம்பொருளோட ஐக்கியம் ஆயிடும் அந்த நிலை. அப்ப வந்து அவனுக்கு இருக்கும் அந்த எண்ணம் வந்து பார்த்தோம்னா வெறும் ஒளி, வெறும் பிரகாசம் மட்டும்தான் அவனுக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் பிரகாசம். அங்க வந்து நான் வேற நீ வேறங்கிற அந்த இதுவே கிடையாது. வேற எங்க பார்த்தாலும் ஒரே ஒளி. சோ அப்படி ஒரு அது ஒரு ஆனந்தமான நிலை. அந்த நிலைதான் வந்து அத்வைத்தம் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அந்த அத்வைத்த நிலை இருக்கு இல்லையா, நான் வேற அது வேற இல்ல அப்படிங்கிறது. அந்த ஒரு நிலையை வந்து வார்த்தைகளால நம்மளால வர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற. சோ அந்த இடத்துல வந்து அந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வு போய் அது அப்படிங்கிற அந்த பரம்பொருள் அது மட்டும்தான் எஞ்சி இருக்கு. அந்த நான்கிறது கம்ப்ளீட்டா அடிபட்டு போயிடுறது. அது அது மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுதான் இங்க சொல்ற, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்னு சொல்ற பாருங்க. அதுதான் அந்த ஸ்டேஜ் தான் அத்வைத்த நிலை. பியூட்டிஃபுல் நிலை அது. நெக்ஸ்ட் ஒன் போலாம். ரமாதேவி மேம். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. நமஸ்காரம் மம்மி. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரி பன்னிருவாகுவிலென் சொல்லே புனையும் சுடதேலவனே. மல்லே புரி பன்னிருவாகுவிலென் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரி பன்னிருவாகுவிலென் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. தேங்க்யூ மேம். சோ அந்த தியானத்தினால் அவனுக்கு அந்த மகத்தான அனுபவம், அந்த பரம்பொருளும் நானும் ஒண்ணுதாங்கிற அந்த அனுபவம் அவனுக்கு கிடைச்சது. அவனுடைய அகங்காரம் எல்லாம் விழுங்கப்பட்டு விட்டது. அந்த பிரகாசமான எங்கும் ஒளி எங்கும் பிரகாசம்னு இருந்த அந்த நிலை வந்து என்ன ஆறுதுன்னா மாயையினால் திருப்பியும் மறைந்து அது அந்த இது இல்லாம அந்த பிரகாசமே இல்லாம போயிடுத்தோ அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்கிறது. திருப்பியும் அவன் மாயைக்குள்ள வந்து சிக்கிக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதாவது திருப்பியும் அவன் இந்த தியானத்திலேந்து நினைவு நிலைக்கு வரும் பொழுது அந்த மாயையின் பிடியில தான் இன்னும் நம்ம இருக்கோம் அப்படின்னு முன்ன மாதிரியே அந்த குறைகள் நம்ம இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்த துன்பங்கள் எல்லாமே திருப்பியும் இருக்குங்கிறத அவன் ரியலைஸ் பண்றான். அவனுடைய அந்த அறியாமை அந்த அஜ்ஞானம்ங்கிறதும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத உணரறான்.
சோ அதாவது அந்த அறியாமைங்கிறது அழிக்கப்படவில்லை. அவன் அந்த விளிம்புல போய் அந்த ஒரு பரம்பொருளோட கலக்கிற அந்த இத வந்து அனுபவிச்சான். ஆனா அதுலயே அவனால ஃபுல்லா இருக்க முடியல. திருப்பியும் இந்த இதுக்கே வந்துட்டான். அந்த அஞ்ஞானம் முழுதா அழிக்கப்படவில்லை அப்படிங்கறதை உணரறான். அப்போதான் பகவான் கிட்ட சொல்றான், என்னுடைய இந்த அறியாமை அத வந்து நீ முழுசா இன்னும் மன்னிக்கலையா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இத முழுசா நீ அழிச்சிடக் கூடாதா அப்படின்னு கேக்குறான். இந்த அறியாமைனா இங்க வந்து இந்த அஜ்ஞானத்தை சொல்றான். அஜ்ஞானத்தை நீ ஏன் இன்னும் அழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அவனுக்கு என்ன ஆறுது, அந்த ஒன்றிய நிலையை பார்த்துட்டு வந்துட்டான். சோ அவனால அத வந்து ரீச்சும் பண்ண முடியல. திருப்பியும் இங்க வந்தா இதையும் பண்ண. சோ ஒரு இருதலை கொள்ளி எறும்பு நிலையில இருக்கான் இப்போ அவன். அதாவது அந்த இந்த உலகமே அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு பெரிய பெரிய ஞானிகள்லாம் பாக்குற மாதிரி அவனால அத பார்த்து அந்த மாதிரியும் அனுபவிக்க முடியல. ஏன்னா இன்னும் அந்த பரம்பொருளை அவன் ஃபுல்லா அடையவில்லை. அதனால அதே சமயத்துல சரி இந்த உலகம் ஆஹ் இந்த உலகத்துல ஒத்தராவும் அவனால இருக்க முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வந்து நிச்சயமானது இல்லை, சாரமற்றது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுது. சோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில அவன் ஒரு இந்த மாயைங்கிறது உண்மையும் இல்லை, இல்லாததும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான். அதுதான் இல்லே எனும் மாயையில் இட்டனை அப்படின்னு சொல்ற. சோ இப்ப அடுத்தது வந்து அபிராமி வாங்கோ. செவ்வானுருவில் திகழ் வேலவனன்றொவ்வாதது ஒவ்வாத இன்னும் மிஸ்டேக். ஒவ்வாததென உணர்வித்தது தான் செவ்வான் உருவில் திகழ் வேலவனன்றோ ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். சேர்த்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அன்று ஒவ்வாததுங்கிறது அன்றொவ்வாதது, ததுவே வேண்டாம், ததென அப்படின்னு வந்துடும். அன்றோ செவ்வானுருவில் திகழ் வேலவனன்றொவ்வாததென உணர்வித்ததுதான். செவ்வான் உருவில் திகழ் வேலவனன்றோ வாதது என உணர்வித்ததுதான். அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு செய்விப்பதுவே. அவ்வாறு அறிவார் அறிகின்றது ஆனால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ் வேலவனன்றோ வாதது என உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வானுருவில் திகழ் வேலவனன்றோ வாதது என உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றதானால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே. சரியா? சோ இப்ப வந்து நம்ம பார்த்தோம் அந்த சமாதி நிலையுடைய அந்த விளிம்ப அவன் அந்த பரம்பொருளும் நானும் ஒண்ணுங்கிற அந்த நிலையை உணர்ந்தான், சந்தோஷப்பட்டான். அப்புறம் திருப்பியும் இந்த மாயையிலேயே வந்து விழுந்தான். ஐயோ திருப்பியும் விழ வேண்டி இருக்கேன்னு துக்கப்பட்டான், கஷ்டப்பட்டான். இப்ப வந்து என்ன பண்றான்னா, இப்போ நம்மளே இருக்கோம், ஒண்ணு பெருசா நம்ம அச்சீவ் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன், திருப்பிய அதை நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறது இல்லையா? அதே மாதிரிதான் இவனும் வந்து அந்த இறை அனுபவம், அந்த பரம்பொருளோட கலந்த அந்த அனுபவம் தியானத்துல அவனுக்கு கிடைச்சது இல்லையா ஒரு செகண்டுக்கு, அந்த அனுபவத்தை திருப்பியும் திருப்பியும் அவன் ஞாபகப்படுத்தி கொள்கிறான். அப்படி ஞாபகப்படுத்தும் போது அவனுக்கு அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறது. சந்தோஷத்தை மட்டும் தருதில்ல, அவனுக்கு வந்து
நம்பிக்கையையும் கொடுக்கறது. அதாவது அந்த அனுபவம்ங்கிறது வந்து நம்மளுக்கு நிச்சயம் அந்த இது சாதனை செய்தால் நம்மளுக்கு நிச்சயம் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கிறது, அவன் முயற்சியை செய்ய தூண்டுகிறது அப்படிங்கிற. சோ இதுல ரெண்டு, அந்த இறை அனுபவம்ங்கிறது அவன் நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறான். அது சந்தோஷத்தை மட்டும் தரதில்ல, அவனுக்கு ஒரு ஊக்கமும் தருது. திருப்பியும் நீ முயற்சி பண்ணு, திருப்பியும் அந்த இறை அனுபவத்தை நீ உணர்வாய் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்றான். சோ முதல்ல வந்து அவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு அவன் நவிலத்தகுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது அந்த அனுபவத்தை வந்து வார்த்தையால நம்ம விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதாவது இத வந்து எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே, இத வந்து நான் எப்படி மத்தவாளுக்கு நான் சொல்ல முடியும்? இதை அவாவா உணர்ந்தாதான் முடியும். நான் வந்து இந்த இறை அனுபவத்தை கண்டேன் தெரியுமா, அந்த பரம்பொருளோட, அத வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க இயலாது அப்படின்னு சொல்றான். ஒவ்வொருவரும் தானே தன் அனுபவத்தில் உணர வேண்டும். அத நான் எப்படி மத்தவாளுக்கு சொற்களால் விவரித்து கூற முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ, அந்த ஒரு பிளிஸ்ஸ வந்து அவர் நினைச்சு சந்தோஷப்படுறார். ஆனா நான் அத உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அதை சொல்லறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, உணர்வு பூர்வமாக அதை உணர மட்டுமே முடியும். தன்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம கல்கண்டு சாப்பிடுறோம். கல்கண்டு ஐயோ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர்ட்ட ஸ்வீட் அப்படின்னு நீ சொன்னேன்னா அத அனுபவிச்சவாளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஸ்வீட்டுங்கிறத எப்படி அவளுக்கு நீ விலக்கி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸ்வீட்டுங்கிறதையே அவ சாப்பிட்டது இல்லை எதிர்க்க இருந்தவா, நீ இது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு அவளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இல்லையா? ஒண்ணு அவ வாயை திறந்து அத வாய்க்குள்ள போட்டு அத அவளை டேஸ்ட் பண்ண வச்சு இதுதான் ஸ்வீட்டுன்னு அவளை நீ ஃபோர்ஸ்ஃபுல்லா அனுபவிக்க செய்ய முடியும். சோ இப்படிதான் அவாவ அத டேஸ்ட் பண்ணினாதான் இத வந்து வெறும்ன கண்ணால பார்த்து இது ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு நம்ம அத உணரணும் இல்லையா? அந்த இனிப்பை வந்து சுவைப்பதன் மூலம்தான் அதை உணர முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த இறை அனுபவமும். சோ எந்த விதத்துல அந்த அனுபவத்தை நான் அடைஞ்சேனோ அந்த விதத்திலேயே ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வு பூர்வமாக அடையணும், தவிர இதை விவரிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அடுத்தது பவதாரிணிவா. பாழ்வாழ்வெனுமிப்படு மாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே. பாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீமயில் வாகனனே. தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாய் இனி நீமயில் வாகனனே. பாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாய் இனி நீமயில் வாகனனே. இன்னொரு வாட்டியா மேம்? எஸ்மா. பாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீமயில் வாகனனே. ஓகே. சோ அந்த இறை அனுபவம் பார்த்தோம். திருப்பியும் அந்த மாயை அப்படிங்கிற வலையில திருப்பியும் விழுந்ததை பார்த்தோம். அவன்
துக்கப்பட்டதை பார்த்தோம். அப்புறம் திருப்பியும் அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் அத தானா பண்ணினாதான் முடியும் அப்படிங்கறதையும் சொன்னார் இல்லையா? சோ இப்ப வந்து என்னன்னா அவன் திருப்பியும் அந்த மாயை வாழ்க்கையிலேயே வந்து விழுந்துட்டான். ஆனா அதை ஏன் முருகர் வந்து திருப்பியும் நம்மள இந்த வாழ்க்கையிலேயே தள்ளிட்டார்? அந்த பிளிஸ் நம்மளுக்கு கிடைச்சதே அந்த பரம்பொருளோட நானும் ஒண்ணு, நானும் அதுவும் ஒண்ணுங்கிற அந்த நிலையிலேயே என்னை நிலைத்து இருக்க வச்சிருக்க கூடாதா? ஏன் என்னை திருப்பியும் இது பண்ணினார் அப்படின்னா, அப்போ வந்து அவனுக்கு தெளிவு வருது. இந்த மாயை வாழ்க்கையில விழுந்த அப்புறம் அவனுக்கு முதல்ல நொந்துக்கிறான், அப்புறம் அவனுக்கு தெளிவு வருது. இது வந்து அந்த முருகப்பெருமான் சொந்த விருப்பத்தால் இதை செய்யவில்லை. அதாவது நம்மளுடைய முந்தைய ஜென்மங்கள்ல செஞ்ச இன்னும் நம்ம அனுபவிக்க வேண்டிய வினைகள், அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாக்கி இருப்பதால் தான் நம்ம திருப்பியும் இந்த மாயையில வந்து விழுந்திருக்கோம் அப்படின்னு முருகப்பெருமானே வந்து குருவா இருந்து அவனுக்கு உணர்த்துறான். சோ ஹி இஸ் நோ மோர். அவன் வந்து அத நினைச்சு துக்கம் அடைஞ்சு வருந்தல. பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே, இது வந்து அவர் நம்மள பிடிச்சு திருப்பியும் தள்ளல, அவர் கருணை இல்லாதவர் கிடையாது, இது எல்லாமே என்னுடைய சஞ்சித பிராரப்த கர்மங்கள் பாக்கி இருக்கிறதுனாலதான் திருப்பியும் நம்ம இந்த மாயையில வந்து விழுந்திருக்கோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ற அந்த தருணம். சோ அந்த மாதிரி நீ என்ன ரியலைஸ் பண்ண வச்சையே, குருவா இருந்து எனக்கு இதை உணர்த்தினையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றியையும் தெரிவிக்கிறார். அதுதான் வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே, அவரை வாழ்க வாழ்கன்னு சொல்லி எனக்கு இந்த உண்மையை நீ உணர்த்தியதற்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறான் அந்த சாதகன். சோ அந்த பகவான் அப்படிங்கிறது வந்து அவரை வந்து போற்றி சொல்றான். நீ சச்சிதானந்தம், அதுவே எனக்கு போதும். சோ இனிமே இந்த வாழ்க்கையில நான் கடந்து போகும் துன்பமும் துயரமும் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு இப்போ வந்துட்டான். நான் மாயையில விழுந்தேனாலும் இந்த துன்பங்கள் எல்லாம் வந்து எனக்கு இனி ஒரு துன்பமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. சோ என்னுடைய கர்மங்கள் கொடுக்கிற அந்த கர்மங்களால இப்போ இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறான். அதே சமயத்துல இப்ப என்ன பண்றான், அதனால he is not carried away. இது வந்து எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய மகிமைகளை இடைவிடாது அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சோ அவனுடைய அந்த ஆத்மா தியானத்தில் மூழ்கி இருக்கான். அந்த தியானத்தை முழுமையா அவன் செய்வது மூலம் அவன் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறான். சோ இந்த மாயை இந்த லோக வாழ்க்கைக்கு வந்து இந்த துன்பங்கள்லாம் திருப்பியும் படும் பொழுதும் அவன் வந்து he started realizing இது வந்து எல்லாமே என்னுடைய கர்மாவால் வந்தது, இதனால என்னை பகவான் ஒதுக்கி வச்சதா அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் அந்த தியானத்துல ஈடுபட்டு அந்த தியானத்தில் அவன் அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கான். அதே சமயத்துல இந்த கர்மாவினால் ஏற்படும் பாவங்களையும் அவன் ஏற்றுக்கொண்டு அத ஒரு பொருட்டாவே அவன் எடுத்துக்காம, அந்த அனுபவங்களை பொருட்டாவே எடுத்துக்காம வாழ ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு இதுவும் நம்ம லைஃப்ல தான். அதாவது இட் இஸ் நாட் அ ஸ்டெடி இப்படி மேல ஏறிண்டு போறது கிடையாது. அந்த இறை அனுபவம்ங்கிறது போகும்பொழுது ஒரு ஸ்டெப் ஏறுவோம், ஒரு ஸ்டெப் இறங்கும், 2 ஸ்டெப் ஏறுவோம், 4 ஸ்டெப் இறங்கும், அந்த மாதிரி அதான் ஃபைனலா வந்து நம்ம மேல போய் அங்க போய் சேருவோம். சோ அதுதான் அதுதான் அதோட ஒரு பியூட்டியே. அது வந்து ஒரு ஈஸி பாத் கிடையாது. அந்த இறை அனுபவம் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ நம்மள பின்பக்கமா இழுக்கும். பட் அதை எல்லாமும் தாண்டி அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து பண்ணிட்டே போனோம்னா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா அந்த இறை ஞானம் நம்மளுக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான்.
சோ அவன் திருப்பியும் இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோமேன்னு இப்போ நொந்துக்கல. அதுதானே, இத ஒரு பொருட்டாவே நான் இல்ல. எனக்கு இங்க இந்த கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ஆனா என் தியானத்தை இது எந்த விதத்திலையும் இது பண்ண போறது இல்ல, டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல அப்படின்னு அதை தொடர்ந்து பண்ணி அந்த ஆனந்தத்துல மூழ்கி இருக்கான். நெக்ஸ்ட் அப்பர்ணா வாங்கோ. கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறது வாய்விடவோ. கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறது வாய்விடவோ. கொலையே புரிவேட குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கொலையே புரிவேடர் குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறது வாய்விடவோ. கொலையே புரிவேடர் குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறது வாய்விடவோ. கொலையே புரிவேடர் குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. தேங்க்யூமா. சோ இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ அவன் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கு தயாரா ஆயிட்டான். சோ அவனுடைய அவனோட மனசுல என்ன ஓடுறதோ அதை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் தன்னுடைய சுற்றுல இருக்கிறவா எல்லாரும், தன்னோட நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். வீட்டை துறந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை அவள்கிட்ட சொல்றானாம். ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கதான், இப்ப நம்மளே இப்ப இருக்கோம் ஆத்துல போய் நான் நாளைக்கு சன்னியாசம் வாங்கின்னு போறேன்னா உடனே என்ன பண்ணுவா, கட்டையை எடுத்துன்னு வருவா அடிக்க. அந்த மாதிரிதான். சோ இங்கேயும் அவனுக்கு பயங்கர கடும் எதிர்ப்பை அவ குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் வெளிப்படுத்தினான். சோ அவன் என்ன சொல்றா, அவ சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா என்ன சொல்லுவா, நம்ம இப்ப இந்த சந்நியாசம் வாங்கின்னு போறது தப்புங்கிறதுக்கும் அவ எடுத்துக்காட்டு இது இருக்கும் இல்லையா. சோ அது ஒரு விவாதமா போயிட்டே இருக்கும், டீப் டிபேட். இது நம்ம பண்றது கரெக்டா ரைட்டான். ஏன்னா அவ சைட்லயும் சில இது வேலிடா இருக்கும் இல்லையா. சோ இந்த விவாதம் இது அலைகள் மோதுற மாதிரி இந்த விவாதம் விவாதத்துல மூழ்கி நான் என்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில போகாம நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். அதாவது இங்க சந்நியாசங்கிறது என்ன, நம்ம வீட்டை விட்டு போறதுங்கிறது கிடையாது. நம்ம இவர் மாதிரி இப்ப ஜனகர் சொன்னேன் இல்லையா, அவர் அங்கேயே இருந்து ஹீஸ் அ முக்தர். அவர் ராஜ்யத்தை ஆண்டுண்டே அவர் முக்தர், அதாவது எந்த இதுவும் பற்றற்ற தன்மையில இருந்தவர், சீதையோடைய அப்பா. அது மாதிரி இங்க சந்நியாசம்னா உடனே நம்ம தனியா வீட்டை விட்டு ஆசிரமத்தை தான் நோக்கி போறோங்கிறது கிடையாது. அந்த இதுல எனக்கு என் மனச இந்த இத்தனை விவாதங்கள் இத்தனை இது வரும்பொழுதும் நான் என் மனசுல நான் வச்சிருக்கிற அந்த குறிக்கோள்ல இருந்து நான் கொஞ்சமும் தளராமல் நான் இருக்க நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். தளர்வடையாமல் இருப்பதற்கு தேவையான அந்த மன உறுதியையும் அந்த சக்தியையும் நீதான் எனக்கு தரணும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதாவது எத்தனை நம்மளுக்கு இது வந்தாலும் நம்மளோட ஸ்டாண்டுல ஸ்டர்னா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மன உறுதியை எனக்கு தானு முருகப்பெருமான்ட்டியே வேண்டிக்கிறேன். சோ அததான் இங்க சொல்ற, முருகப்பெருமானே நீ அந்த அசுரர்களையும் கிரௌஞ்ச மலையையும் அழித்து வெற்றி வாகை சூடியவர்.
சோ என்னிடம் தேவையற்ற விவாதங்களுக்கு என் மனசு வழிவகுத்திடாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ எனக்கு அந்த இறை அனுபூதியை அடையறதுக்கு அந்த இது எதுவும் தடங்கலா இருக்கக்கூடாது, இந்த விவாதங்கள் தடங்கலா இல்லாமல் வழிவகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன்கிட்டயே பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்க. கலைவாணி வாங்க. சிந்தாகுலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன். சிந்தாகுலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன். மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்தாகுலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன். மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்தாகுலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன். மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. ஓகே. தேங்க்யூ மேம். சோ இப்ப அவன் அந்த ஆசா பாசங்களை எல்லாம் துறந்து அந்த சந்நியாச வாழ்க்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கான். அப்படிங்கறது உறுதியா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணினா போன இதுல இல்லையா. சோ அந்த மாதிரி அவன் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விருப்பம் இந்த மாதிரி இந்த துறவரம் எல்லாத்தையும் துறந்திடும் அந்த விருப்பம் அவனுக்கு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் இன்னும் வலுவடைந்துட்டே போறது அந்த விருப்பம். சோ இதுக்கு மேல தன்னால பொறுக்க முடியாது அப்படிங்கும் பொழுதுதான் அவன் அந்த கருணாமூர்த்தியான முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறான். முருகா கருணாகரனே, என் மனசுல இந்த துயரங்களுக்கு காரணமான இந்த சம்சார பந்தம், அதாவது அத எதோட கம்பேர் பண்றா இந்த சம்சார பந்தத்தைன்னா ஒரு விந்திய மலை. விந்திய மலைங்கிறது ஒரு அடர்ந்த காடு நிறைந்த அந்த மலை. அதாவது உள்ள போனா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு விந்திய மலை மாதிரி இருக்கும் இந்த சம்சார பந்தம். ஏன்னா இதுக்குள்ள நம்ம இந்த சம்சார பந்தத்துல விழுந்துட்டோம்னா வெளியில வர்றதுங்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அதனால இந்த விந்திய மலைக்கு ஒப்பிட்டு சொல்றான். சோ அந்த விந்தியமலை காடுகளை ஒத்த இந்த குடும்பம், சொத்து, இந்த சம்சார பந்தத்திலேருந்து நான் எப்போதான் விடுபடுவேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரா. ஏன்னா அவர் இப்ப மனசுல அந்த பற்றற்ற நிலையில வாழணும் அப்படிங்கிற அந்த உறுதியை மேற்கொண்டுட்டார். இப்போ அது இன்னும் அவருக்கு அந்த இதுல உறுதியா இருந்து அது மேல இன்னும் ஒரு இதுக்கு மேலயும் என்னால பொறுக்க முடியாது, நான் அந்த ஸ்டேஜுக்கு போயே ஆகணும் அப்படிங்கும் பொழுது பெருமான் முருகப்பெருமான்கிட்டயே முறையிடுறார். எப்போ இந்த சம்சார பந்தத்திலிருந்து நான் விடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேக்குற மாதிரி வருது. சோ இந்த இது சம்சாரம்ங்கிறதே இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. இந்த சம்சாரம்ங்கிறது பார்த்தோம்னா இப்ப தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்பாளே, அந்த மாதிரி தூரத்திலேந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த லோக வாழ்க்கை இதெல்லாம் இந்த குடும்பம், மனைவி, வீடு, வாசல், சொத்து, சுகம் இது எல்லாமே பார்த்தா வசீகரமா இருக்கும். ஆனா அது மேல நம்மளுக்கு அப்போ ஒரு ஈர்ப்பும் வருது. தூரத்துல இருக்கிற வரைக்கும் அது அழகா தெரியறது. ஆனா அதை எப்போ நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணறோமோ அது வரைக்கும் தான் அந்த
வசீகரம் எல்லாம் அத ஒன்ஸ் அடைஞ்சு அத அனுபவிச்ச அப்புறம் அப்போதான் அவன் வந்து மனவேதனைகளை அடைய அதுதான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு அவனை வந்து தூக்கமற்றவனாக ஆக்கி விடுகிறது. தூரத்திலேயே பார்க்கும் பொழுது இதுவா இருக்கும், அதுக்குள்ள நம்ம வரும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான அந்த சம்சார இதுங்கிறது வந்து சுகம் இல்லை, அது ஆக்சுவலா ஒரு துக்கம்தான் அப்படிங்கிற அந்த இது நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு இங்க. சோ இங்க அதான் சொல்ற, முருகா தேவர்களால வந்து தங்களோட சொந்த சக்தியால அந்த சூரபத்மனோட சண்டை போட முடியல, அதனால நீ சிவபெருமான்கிட்ட போய் அவ வேண்டி நீங்க அவதரிச்சே சூரபத்மனை நீங்க அழிச்சே. நானும் அந்த தேவர்களை மாதிரிதான் வீடு வாசல் இந்த இது மேல இருக்கிற அந்த ஆசைகளை ஏற்படுத்தி இந்த பந்தங்களோட இருக்கேன், என்னால என்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை, அதனால என் மேல கருணை காட்டு, கிருபை கொண்டு என்னை இந்த பிடியிலிருந்து விடுவிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரனே அப்படின்னு அவரை தான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துரும் இல்ல, எப்பதான் நீ இது பண்ண போற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா பகவான்கிட்ட. இப்போ நம்மளே ஒரு வழியிலேயே துடிச்சுன்னு இருக்க யாரோ ஒருத்தர், அப்போ வந்து பகவான்கிட்ட போய் என்ன சொல்லுவா, என்னை எப்போ நீ அழிச்சுட்டு போற அப்படின்னு ஒரு கதறுவா பாருங்கோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இது. என்னை எப்போ இந்த இதுல இருந்து விடுவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது போலாம் ராஜி மாமி. சிங்காரமடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு அதுக்கு முன்னாடி சிங்காரமடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். எனக்கு வரம் ஏன் அது எனக்கு சேர்த்து சொல்றேன், கையில சொல்றேன். சிங்காரமடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே. சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே. சிங்காரமடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே. சிங்காரமடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே. ஓகே, தேங்க்யூ மேம். அவன் உறுதி மேற்கொண்டான் சந்நியாச வாழ்க்கையிலன்னு. சோ இப்போ அந்த ஒரு வாழ்க்கைக்கு தன்னை தயார் செய்து கொண்டு விட்டான் அவன். அப்போ கேக்குறான் பகவான்கிட்ட, முருகப்பெருமான்கிட்டயே கேக்குறான், கங்கை நதியின் மைந்தனே கருணை கடலே, எனக்கு வந்து இந்த சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது நான் என்னை அறியாமல் திருப்பியும் அந்த தீய வழிகளில் சென்று பாழாகி விடாமல் இருக்க எனக்கு நீ வரம் தருவாயாக. நான் வந்து இப்போ அந்த பந்தத்திலிருந்து என்னை விடுவித்து கொண்டு நான் தீவிரமா அந்த இறைஞானத்தை தேடி போறேன். அந்த ஒரு நோக்கத்தில் நான் போகும் பொழுது மறுபடியும் நான் தீய வழிகள்ல எனக்கே தெரியாம, அதாவது பர்பஸா யாரும் அப்படி போக மாட்டா, எனக்கே தெரியாம அந்த தீய வலையில திருப்பியும் நான் விழாம நான் அந்த வழியில போய் பாழாகாமல் இருக்க எனக்கு நீ வரம் தருவாயாக அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ இது வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த இறை அனுபவம், அந்த ஆத்ம அனுபூதி நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த அபாயம் இருந்துட்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும்
திருப்பியும் நம்ம தீய வழியில போறதுக்கு நிறைய அந்த தடங்கல்கள் வரும். நம்ம அந்த மோர் அந்த போக்கஸா நம்ம போகும்பொழுது அந்த அதாவது சிதறி கீழே விழறதுக்கு ஒரு பெரிய பெரிய இந்த யாத்ரா எல்லாம் போகும்போது சொல்லுவா இல்லையா, கரணம் தப்பினா மரணம் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி நம்ம அது வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான பாதை. சோ என்னை எந்த இதுலயும் என்னையும் அறியாமலும் நான் தீய வழியில திருப்பியும் போகாம என்னை நீ பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை நீ எனக்கு தந்து அருளுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். சோ அந்த இறை அனுபூதியை அடையிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த அகங்காரம் அந்த காமம் அப்படிங்கிறது விடாப்பிடியா நம்மளை தொடர்ந்துதான் வரும். சோ அது வந்து தனக்கு நிகழ்ந்திடாமல் காத்து அருளும்படி ஒரு வரம் எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்க. இன்னும் ஒண்ணு போலாமா? ஓகே. சுந்தரி மாமி. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாணுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதாசுர பூபதியே. மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதாசுர பூபதியே. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதாசுர பூபதியே. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதாசுர பூபதியே. ஓகே. சோ இப்ப வந்து அவன் வேண்டி கேட்டுண்டான், திருப்பியும் என்னையும் அறியாமல் நான் அந்த தீய வழிகள்ல போகாம இருக்க எனக்கு வரம் தா அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டு அந்த வரத்தையும் வாங்கிட்டான். இப்போ எந்த இடர்பாடும் இல்ல, அவன் மனச பூரணமா அந்த சாதனையில ஈடுபடுத்த முடியறது. அந்த பகவானை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் அவன்கிட்ட தீவிரமா வளர ஆரம்பிச்சிடுது. இப்ப அடுத்தது என்ன? தன்னுடைய கர்மங்களை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது. அந்த கர்மங்கள் இருக்கிறதுனால தானே திருப்பியும் திருப்பியும் இந்த மாயையில வந்து விழறோம். சோ அதுக்காக பகவானை வேண்டிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது எனக்கு என்னுடைய இந்த பிறவி சூழலில இருந்து விடுபடாத அளவுக்கு என்னுடைய கர்மங்கள் அவ்வளோ இருக்கு. அதுல இருந்து விடுபடுறதுக்கு அந்த முக்தியை அடையறதுக்கு தங்கள் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை எனக்கு அருள்வீராக அப்படின்னு. சோ சரணாகதி திருப்பியும் அவர்கிட்டயே. ஏன்னா இந்த கர்மங்கள் எல்லாம் முடிஞ்சு இந்த மாயையிலேருந்து நான் ஃபுல்லா விடுவிக்கிறதுக்கு எத்தனையோ பிறவி சுழற்சியை நான் தாண்ட வேண்டி இருக்கு. அதிலிருந்து எல்லாம் விடுபட்டு நான் முக்தியை அடையறதுக்கு உன்னிடம் சரணடைவது ஒன்றுதான் வழி. அதனால தங்களுடைய அந்த தாமரை பாதங்களை எனக்கு அருள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். சோ இப்ப வந்து இந்த கர்மங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற இந்த வாழ்க்கை இல்லையா, இது வந்து பிராரப்த கர்மத்தோடைய விளைவு. சோ நம்ம இப்போ அனுபவிக்கிற சுகம் துக்கம் எல்லாமே அந்த பிராரப்த கர்மத்துடைய விளைவு தான். சோ அந்த பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, போன ஜென்மத்திலிருந்து நம்மளுக்கு போன ஜென்மத்துல நம்ம இது வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணின அந்த கர்மம் தான் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்றான். அந்த கர்மங்களுடைய இதை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அது பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது. சோ அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து இந்த பிறவியில நம்ம அனுபவிக்க கூடிய கர்மம்ங்கிறது வந்து சின்ன பகுதி, அதுதான் பிராரப்த கர்மம். சோ சஞ்சித கர்மம்ங்கிறது நம்ம எத்தனையோ ஜென்மமா சேர்த்து வச்சிருக்கோம்.
எத்தனையோ நம்ம கர்ம பலன்களை சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த மொத்த ரெபாசிட்டரிங்கிறது தான் அந்த சஞ்சித கர்மம். அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அதை அனுபவிச்சு அதை கரைச்சு அடுத்ததுன்னு சோ திருப்பி அந்த ரெபாசிட்டரியில நம்ம சேர்த்துக்காம இருக்கணும். அந்த இருக்கிற நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இருக்கு பாருங்க, இந்த சஞ்சித கர்மத்தை, அதை ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சுட்டே நம்ம வந்துட்டே இருந்தோம்னா, அதுல திருப்பியும் நம்ம ஆட் பண்ணாம வந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து விடுபடுவ முடியுமோ படுவோம் அப்படிங்கிறது தான் இங்க. சோ அதனாலதான் நம்மளுக்கு இப்போ எவ்வளவு நம்ம இந்த பிராரப்த கர்மத்தை எல்லாம் நம்ம அனுபவிச்சு இது பண்ணாலும் சில பேருக்கு ஏன் முக்தி கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, நம்மளுடைய சஞ்சித கர்மத்துல அத்தனை இருக்கு. இந்த பிராரப்த கர்மத்துல நம்ம அதை தீர்த்து முடிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் திருப்பியும் இன்னொரு சுழற்சி, அந்த சுழற்சியில இப்போ நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷாலா பிறக்கிறோமோ இல்ல திருப்பியும் பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோமோ. அதனாலதான் சொல்லுவா, இன்னைக்கு நம்ம வாழற வாழ்க்கை நல்லபடியா வாழணும், நல்லதையே செய்யணும் அப்படிங்கறது. ஏன்னா இனி இப்போ பண்ற தீங்கு யாரும் பார்க்கலையே, தெரியாம பண்றேன், தெரியாம திருடுறேன், அது தெரியாம தப்பு பண்றேங்கிறதெல்லாம் எதிர்க்க இருக்கிறவாளுக்கு தெரியாம இருக்கலாம், பகவானுக்கு தெரியாம இருக்கிறது இல்ல. அது பாட்டுக்கு நம்மளுக்கு அங்க போய் அழகா ஆட் ஆயிடும், இன்னும் நம்மளுக்கு தள்ளி போகும் நம்மளுடைய அந்த முக்தி பேரு கிடைக்கிறது. சோ பல பல பிறவிகளை இந்த இது சஞ்சித கர்மா ஃபுல்லா தீரற வரைக்கும் நம்ம பல பிறவிகளை எடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற. எவ்வளோ ஒரு இது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா பத்தி எல்லாம். சோ நம்மளுடைய இந்த ஒவ்வொரு இந்த பிறப்பு சுழற்சியில நம்ம திருப்பியும் இந்த பிராரப்த கர்மங்களை அனுபவிக்கிறது நம்ம அத்தனை கர்மங்கள் சஞ்சித கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுதான் அர்த்தம். பல ஜென்மமா நம்ம அப்ப அததான் இங்க இவர் சொல்லி இது பண்றார். இந்த மாதிரி இந்த எத்தனையோ சுழற்சியில நான் திருப்பியும் என்னுடைய முழு அந்த கர்மங்களையும் நான் அவ்வளோ சஞ்சித கர்மத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. மலை மாதிரி இருக்கு அது. சோ இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. ஏன்னா அவ்வளோ சஞ்சித கர்மங்கள் மலை மாதிரி எனக்கு குமிஞ்சு இருக்கு. இதுல இருந்து கதிக்கான வழிதான் என்ன? இதுக்கு என்ன வழி? ஒரே வழி, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்ம விடுவிக்க ஒரே வழி என்ன? அந்த முருகப்பெருமானுடைய மலர் பாதங்களை பெறுவதுதான் அதற்கு தீர்வு. அதான் மலர்கழல் அருள்வாய், முக்தி எனக்கு தருவாயாக அப்படின்னு அவர்கிட்டயே சரணாகதி அடைஞ்சு முக்திக்கு வேண்டிக்கிறேன். பியூட்டிஃபுல்லா இருக்கும். படிக்க படிக்க இன்னைக்கு இதோட நிறுத்தலாம். ஏன்னா 36 to 41 தானே மொத்தமே நம்மளுக்கு. 51 மேம். ஓகே, இன்னும் 2 கிளாஸ்ல முடிச்சிடலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். பிராக்டிஸ் பண்ணுமா? வேணா சொல்லலாம். கிருத்திகா சொல்லுங்க. 28. யா மேம், நமஸ்காரம். 2 சொல்லுங்க எல்லாரும். ஆனா அமுதா அயில் வேல. அது யாரு? ஓ சாரி மேம், கண்ணாடி போட்டுறேன். ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானகரணேன விலத்தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஒன்னொன்னே சொல்லலாம், நிறைய பேர் கை தூக்கி இருக்கா. காயத்ரி சொல்லுங்க. தேங்க்யூ. இல்லை எனும் மாயையில் இத்தனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே, மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. ஃபர்ஸ்ட் இல்லை இல்ல, இல்லே தான். அது எல்லாமே அந்த இல்ல ரைமிங் வரணுங்கிறதுக்காக இல்லே பொல்லே மல்லே சொல்லேன்னு வருது. ஓகே மேம். நெக்ஸ்ட் சிவகாமி.
சிவகாமி, சிவகாமி மேடம், மைத்திலி மாமி வாங்க. செவ்வான் உருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாதென செவ்வான் உருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான். அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. ஐயோ, எனக்கு வரவே இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. செவ்வானொருவில் திகழ்வேலவனன்றொவ்வாததென உணர்வித்ததுதான். அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு செய்விப்பதுவே. செவ்வானுருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாதது என் உணர்வித்ததுதான். அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே. வித்யா, ஆழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தன தாமுளவோ தாழ்வாயினி நீ மயில்வாகனே. ஜெயந்தி மாமி. கலையே பதறித்தலையுடலையே படுமானது வாய்விடவோ கொலையே கொலையே புதிவேத புலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. மகாலட்சுமி. நமஸ்காரம். சிந்தா புலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. உமாகுமார். தேங்க்ஸ். சிங்கார மடந்தைய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல ஷண்முகனி கங்கா நதி பால கிருபாகரணி. விஜய் ரவிசங்கர். விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே. ஓகேவா? இதோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.